வெல்கம் டு லாஜிக் பிட்ஸ். ஐ எம் வினோத் குமார். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற கான்செப்ட் கிளாஸ் யூசிங் ஃபங்க்ஷன் பார்ட் 2 பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த வீடியோவில் ஒரு கிளாஸை ரெண்டு விதமாக நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது என்னென்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எ ஃபங்க்ஷன் கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் டூ வேஸ். ஒரு ஃபங்க்ஷனை ரெண்டு விதமாக நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜி ஸ்டாண்ட் அலோன் ஃபங்க்ஷன், செகண்ட் மெத்தடாலஜி மெம்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் அ கிளாஸ். When a function is created in standalone mode, there will be no difference in the number of actual and formal parameters. ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஸ்டாண்டலோன் ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணும் பொழுது there will be no difference in the number of actual and formal parameters. நம்ம ஸ்டாண்டலோன் மோடில் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணும் பொழுது அந்த ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபார்மல் பேராமீட்டர்ஸோட எண்ணிக்கை ஒரே மாதிரியாக தான் இருக்கும், எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. செகண்ட் மெத்தடாலஜி when a function is defined inside a class. ஒரு ஃபங்க்ஷனை வந்து நாம் கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணுறோம். ஒரு ஃபங்க்ஷனை வந்து மெம்பர் ஃபங்க்ஷனாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது, ஒரு ஃபங்க்ஷனை கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணும் பொழுது there will be a difference in the number of actual and formal parameters. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த செகண்ட் டைப் ஆஃப் செனாரியோ, ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது there will be a difference in the number of actual and formal parameters. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபார்மல் பேராமீட்டர்ஸோட எண்ணிக்கையில் வித்தியாசம் இருக்கும். எவ்வளோ வித்தியாசம் இருக்கும், என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். when a function is defined inside the class, ஒரு ஃபங்க்ஷனை நாம் கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணும் பொழுது நம்பர் ஆஃப் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் ப்ளஸ் 1. ஸோ நம்பர் ஆஃப் ஃபார்மல் பேராமீட்டர்ஸோட எண்ணிக்கை ஆக்சுவல் பேராமீட்டர்ஸோட எண்ணிக்கையை விட 1 அதிகமாக இருக்கும். அந்த அதிகமாக இருக்கிற அந்த ஒரு பேராமீட்டர் வந்து என்ன பேராமீட்டர்? செல்ஃப் பேராமீட்டர். த அடிஷ்னல் பேராமீட்டர் இஸ் த செல்ஃப் பேராமீட்டர். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நாம் ஒரு 2 எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் யூஸ்டு இன் ஸ்டாண்ட் அலோன் மோட். ஒரு ஃபங்க்ஷனை ஸ்டாண்ட் அலோன் மோடில் க்ரியேட் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமில் கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நாம் யூஸ் பண்ணவே இல்லை. திஸ் ஃபங்க்ஷன் ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ ஸ்டாண்ட் அலோன் ஃபங்க்ஷன், இண்டிபெண்ட் என்டிட்டி. ஸோ இந்த ப்ரோக்ராமில் 2 வேரியபிள் ஏ பி அப்படிங்கிற 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டிக்ளேர் பண்ணி வேல்யூ 0ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்டில் நாம் ஃபங்க்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஏபி அப்படிங்கிற இந்த 2 வேரியபிள் தான் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். சிங்கிற வேரியபிளில் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆட் பண்ண வேல்யூ த அடிஷன் ஈஸ் ஏஎன்பி கூட்டினா என்ன ஆன்சர் வருமோ அதை வந்து நாம் அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறோம். வி ஆர் கெட்டிங் த இன்டராக்டிவ் இன்புட் ஃப்ரம் த யூசர்கிட்டருந்து நம்ம 2 நம்பரை வாங்குகிறோம். 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் என்ன பண்ணுறோம்? யூசர்கிட்டருந்து வாங்குகிறோம். அதுக்காக இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து யூசர்கிட்டருந்து நம்பர் வாங்கும் பொழுது அது பை டிஃபால்ட்டாக ப்ரோக்ராமுக்குள்ளே வரும்பொழுது ஸ்ட்ரிங் வேல்யூவாக தான் வரும். அதை வந்து இன்டீஜராக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்ட் ஃபங்க்ஷன் 2 இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் எந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகுது? எக்ஸுங்கிற வேரியபிள் ஒய்ங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகுது. இப்போது எக்ஸ்ஒய் அப்படிங்கிறது ஆக்சுவல் பேராமீட்டர், ஏபி அப்படிங்கிறது ஃபார்மல் பேராமீட்டர். இப்போ இந்த பாயிண்டில் நம்ம ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்பொழுது ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? இந்த பாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அவுட்புட்டில் ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா எக்ஸ்ஒய் அப்படிங்கிறது ஆக்சுவல் பேராமீட்டர். ஸோ 2 ஆக்சுவல் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஏபி அப்படிங்கிறது ஃபார்மல் பேராமீட்டர். 2 ஃபார்மல் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமில் ஆக்சுவல் பேராமீட்டரோட எண்ணிக்கையும் ஃபார்மல் பேராமீட்டரோட எண்ணிக்கையும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஆக்சுவல் பேராமீட்டரோட எண்ணிக்கையும் ஃபார்மல் பேராமீட்டரோட எண்ணிக்கையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே 2 ஆக்சுவல் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம், இங்கே 2 ஃபார்மல் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறோம்.
enter first number 30, second number 40. The addition is 70. இதே கான்செப்டை பேஸ் பண்ணி இன்னொரு ப்ரோக்ராம் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த செகண்ட் ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டட் ஆஸ் கிளாஸ் மெம்பர், ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டட் ஆஸ் கிளாஸ் மெம்பர். சாம்பிள் அப்படிங்கிறது கிளாஸோட நேம் ஆஃப் த கிளாஸ் இஸ் சாம்பிள். ஸோ இந்த சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸுக்கு 2 மெம்பர் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம், ஏ அண்ட் பி. வேல்யூ வந்து 0ன்னு அசைன் பண்ணிட்டோம். மெம்பர் ஃபங்க்ஷன் ஆட், இங்கே வந்து ஃபங்க்ஷனை மெம்பர் ஃபங்க்ஷனாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். போன எக்ஸாம்பிளில் ஸ்டாண்ட் அலோன் ஃபங்க்ஷனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், இங்கே வந்து மெம்பர் ஃபங்க்ஷனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஏபி அப்படிங்கிறது ஃபார்மல் பேராமீட்டர். சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, 2 நம்பரையும் ஆட் பண்ணி ஃபைனலாக சியில் ஸ்டோர் பண்ணுறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக அவுட்புட்டில் ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். 2 நம்பரை ஆட் பண்ணி ரிசல்ட்டை அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸுக்கு S1 அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் வந்து S1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் யூசர்கிட்டருந்து 2 நம்பரையும் இன்புட்டாக வாங்குகிறோம் பை யூஸிங் த இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம வாங்கக்கூடிய வேல்யூ ஸ்ட்ரிங்காக உள்ளே வரும். அதை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்டீஜர் ஃபங்க்ஷன் 2 இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஆப்ஜெக்டை வச்சு பை யூஸிங் த டாட் ஆப்ரேட்டர் நான் வந்து ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இந்த XY அப்படிங்கிறது ஃபார்மல், இந்த XY இங்கே நம்ம XY யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து ஆக்சுவல் பேராமீட்டர். இங்கே ஏபி, இங்கே ஏபி யூஸ் பண்ணுறது இங்கே வந்து ஃபார்மல் பேராமீட்டராக ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்பொழுது ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இந்த பாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அவுட்புட்டில் இந்த ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். 2 நம்பர் ஆட் பண்ணி அவுட்புட்டில் ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். இப்போ நல்லா கவனித்தோம்னா ஆக்சுவல் பேராமீட்டர் 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் ஃபார்மல் பேராமீட்டர் 3 இருக்குது. ஆக்சுவல் பேராமீட்டரோட எண்ணிக்கையை விட 1 அதிகமாக ஃபார்மல் பேராமீட்டர் இருக்குது. அந்த அதிகமாக இருக்கிற பேராமீட்டர் வந்து என்னது, செல்ஃப் பேராமீட்டர். ஆக்சுவல் பேராமீட்டர் 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் ஃபார்மல் பேராமீட்டர் 3 பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்? பிகாஸ் த ஆட் ஃபங்க்ஷன் இஸ் அ மெம்பர் ஆஃப் த கிளாஸ். ஆட் ஃபங்க்ஷனை ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனாக கிளாஸ்க்குள்ளே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் அடிஷ்னலாக இந்த செல்ஃப் அப்படிங்கிற ஃபார்மல் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நாம் ரன் பண்ணுறோம். என்டர் த நம்பர், ஃபர்ஸ்ட் வேல்யூ 50 கொடுக்குறோம், செகண்ட் வேல்யூ 70, the addition is 120. That's all for now. For more videos, please subscribe to Logic Bits channel. Thank you.